Hi hello friends, welcome back to Raghav YouTube channel. நம்ம இன்னைக்கு ஒரு பெட்டர் மாஸ் லைட் எப்படி செய்யறது பத்தி பார்க்கறோம். பெட்டர் மாஸ் லைட் இல்லைங்க, நம்ம இன்னைக்கு செய்ய போறது பார்த்தீங்கன்னா ஒரு நைட் லேம்ப் எப்படி செய்யறது பத்தி பார்க்க போறோம். நம்ம வீட்டில் இது மாதிரி வேஸ்டான மிஷின் இருக்கும், இதை வச்சு எப்படி நைட் லேம்ப் எப்படி செய்யறது பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த நைட் லேம்ப் செய்யறதுக்கு இதுமாதிரி மஸ்கிட்டோ மிஷின் ஒன்று தேவைப்படுது. நான் கொசு மிஷின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு மிஷின் ஒன்று தேவைப்படுது. எந்த மிஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கம்பெனி மிஷின் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு. ஆனால் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் மிஷின் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கரெக்டாக அந்த சைஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. மற்ற மிஷின் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. உள்ளே வந்து அந்த ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ண மற்ற மிஷின் வந்து கொஞ்சம் செட் ஆகாது. இதுக்கான கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. நம்ம கழட்டிக்காங்க, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து கழட்டிக்காங்க. அப்புறம் உள்ளே இருக்கிற தேவையில்லாதெல்லாம் எடுத்துருங்க. இல்லை எதுவுமே தேவையில்லை, உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுங்க. அந்த ஒயர் பிக்காமல் எடுங்க. அதில் 2 ஒயர் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கரண்டில் வரும். அந்த பச்சை கலர் ஒயரும் அந்த வெள்ளை கலர் ஒயரும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கரண்டில் வரும். அந்த ஒயரை கட் பண்ணாமல் கரெக்டாக வந்து எடுங்க. கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். கட் பண்ணுங்கள். பாருங்கள், மஞ்சள் ஒயர் கட் பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு பச்சை ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒயர் உள்ளே கட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து ஹீட்ரு ஒயரு, அந்த ஹீட்ரு ஒயரும் தேவையில்லை. அவ்வளோதான், நம்மளுக்கு இது மட்டும் தான் தேவை. வேறு எந்த பார்ட்ஸும் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஒயர்லேயும் வந்து கம்பி வர வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒயர் எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன். அப்புறமா ஓல்டு ஒன்று எடுத்துக்கோங்க. 10 ரூபா விற்கும் கடையில். 10 ரூபா 15 ரூபா அவ்வளோதான் விற்கும். ஒரு ஓல்டு ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு மேலே இருக்கிற பார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஓல்ட்ரு எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி ஓல்ட்ரு வேணாலும் உள்ளே இப்படி தான் இருக்கும். எந்த ஓல்ட்ரு வேணால் வாங்கிக்கலாம். வாங்கினீங்கன்னா உள்ளே தான் இருக்கும். உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் மட்டும் தான் தேவைப்பட போகுது. அப்புறம் ஒவ்வொரு 2 ஒயர் வந்து 2 இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம பல்பு செட் பண்ண போகிறோம். பல்பு வந்து வெயிட்டாக இருந்ததுன்னா வெயிட்டாக தான் இருக்கும் பல்பு. ஆனால் கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா எடுக்க முடியாதுல்ல, அப்புறமா நம்ம கழட்டினா தான் எடுக்க முடியுன்ற மாதிரி கொஞ்சம் டைட்டாக இது பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேங்க, ஒரு அனாபாண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் இல்லைனா நீங்கள் க்ளூகன் 2 வச்சு ஒட்டிக்கலாம். நான் என்கிட்ட ஃபெவிக்விக் இருக்குது இப்போதைக்கு. நான் வந்து ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் க்ளூகன் வச்சு ஒட்டிக்கலாம். க்ளூகன் எப்படி உங்ககிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் க்ளூகனை பற்றி. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கை தரேன், அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு க்ளூகனை செஞ்சுக்கோங்க. பாருங்கள், என்கிட்ட ஒரு எல்இடி பல்ப் ஒன்று இருக்குது. எவ்ரிடே கம்பெனியோட ஒரு எல்இடி பல்ப் ஒன்று வச்சுருக்கேன். சூப்பர், ரொம்ப பளிச்சுன்னு எரியும் இந்த பல்பு. எல்இடி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக வெளிச்சம் அதிகமாக வரும். பார்த்திங்கன்னா மேலே ஒரு பாக்ஸை வச்சு பார்க்குறோம், கரெக்டாக இருக்குது. முன்னாடி இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் வந்து வச்சு பார்க்குறேன். இது மாதிரி வச்சு பாருங்கள். ஆனால் விழுந்துடுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஹோல் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இல்லை, பார்க்க நல்லா இல்லை. அதனால் வந்து அதில் வச்சு ஒரு ஃபெவிக்விக் வச்சு ஊற்றிடுங்க. அது ஒன்றும் யூஸ் ஆக போகிறதில்ல, பரவாயில்ல. அந்த ஹோல் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக தெரியுது. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் கொஞ்சம் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டுருங்க. ஸ்க்ரூ போட்டிங்கன்னா நம்மளோட வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். கொஞ்சம் செய்யும்போது வந்து கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க. அவ்வளோதான், நம்ம ஒர்க் முடிஞ்சுது. ஒன்றும் அவ்வளோ ரொம்ப பெரிய வேலை இல்லை, ரொம்ப சின்னது தான். அவ்வளோதான், நம்ம ஒர்க் முடிஞ்சுது. வாங்க எப்படி செக் பண்ணி பார்ப்போம். இதுமாதிரி ஒரு இதில் பார்த்துக்கோங்க, சுவிட்ச் போர்டில் வந்து போட்டுக்கோங்க. சுவிட்ச் போர்டில் போடும்போது தலைக்கீழே போடுங்க. தலைக்கீழே போட்டு மாதிரி நான் ஒரு சார்ட்டில் ஒரு கட் பண்ணியிருந்தேன். ஒரு 5 ரூபா சார்ட் வாங்கி கரெக்டாக உங்களுக்கு தேவையான டிசைன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லைனா உங்கள் வட்டம் ஷேப்பில் உங்களுக்கு இது மாதிரி தேவையோ கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் சொருவிக்கோங்க. அவ்வளோதான், அதுதான் நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு இது நான் வீடியோ உங்களுக்கு பண்ண மறந்துட்டேன், அதான் இதுலேருந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். கட் பண்ணுறது நான் வீடியோ பண்ணலை. பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெளிச்சம் இருக்கும். பார்த்தீங்கன்னா வீட்டில் லைட் எரியுது. லைட் எரியும் போதே இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், நான் லைட்டை ஆஃப் பண்ணுறேன். லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா லைட் எரியும் மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு தேவையான டிசைன் யூஸ் பண்ணிக்கோங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நைட் லேம்ப் நீங்கள் சேவிங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சு போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.